ஹாய்! கடையில கண்டதையும் வாங்கி குடுக்கறதுக்கு பதிலா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இத உங்க பசங்களுக்கு செஞ்சு குடுங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சத்து மாவு புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு பேன் எடுத்துட்டு, அதில் வந்து 1/2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ஆனவுடனே அதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து ஊற்றி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து 1 கப்பு சத்து மாவு எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 எக் எடுத்துக்கினேன். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலனா நீங்கள் வந்து 1 எக் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும். அதனால தான் நான் வந்து 2 எக் எடுத்துக்கினேன். இன்னும் 2 எக்கையும் வந்து அந்த சத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏலக்காய் வந்து வாசனைக்கோசம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எதனா எசன்ஸ் இருந்தால் அந்த எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்துக்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காய்ச்சின மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க, வெதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்ச அந்த கப்லேயே நம்ம வந்து ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பபிள்ஸ்லாம் வந்து போகி ஈவனாக வெந்து வரும். அண்ட் கடாயில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும். அண்ட் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு 20 to 25 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு நம்ம டீமோல்ட் பண்ணால் டேஸ்டியான ஹெல்த்தி சத்து மாவு புட்டிங் ரெடி. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.